Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 150. ஓபன் பண்ணா அந்த வினோதமான பேர்ட தான் காட்டுறாங்க. அது என்னடானா வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கு. அதான் தேனி கூட்ட தட்டி விட்டு நம்ம ஆளில ஓட விட்டுச்சே. இந்த பேர்டுக்கு இவ்வளவு வில்லத்தனம் தேவைதானா? என்ன இந்த டைம் ஃபாலோ பண்றது வெட்டுகிளி எல்லாம் அந்த பேர்டு ஏவி விட்டதான். சிக்கவே கூடாதுன்னு விழுந்தடிச்சு ஓடுவானுங்களா? அந்த டைம் அதை அட்டாக் பண்ணும். அப்படியே ஜஸ்ட்ல ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆவாங்க. ஆனா அது வெட்டின வெட்டு அங்க இருக்க மரத்துல பட்டு அந்த மரமே கீழே விழுந்துரும். அப்படின்னா அது எந்த அளவுக்கு கொடூரமான வெட்டுகிளி. கண்டிப்பா இது நார்மல் வெட்டுகிளியே கிடையாது. நின்னோன்னா நம்ம காலின்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அந்த டைம் நம்மால வச்சிருந்தானே அந்த பேர்டை பிடிக்கிறதுக்கான வலை அதை சக்கு சக்குன்னு வெட்டி வீசிரும். அது இருந்தாதான் ஓரளவுக்காச்சு ஈஸியா அந்த பேர்டையே பிடிக்க முடியும். இப்ப அதையே வெட்டி விட்டுச்சே. அப்ப சாப்பர் ஒரு லுக் விடுவான். அவனை பார்த்து பயங்கரமா சிரிக்கும். என்கிட்டயே வான்னு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரே தெரியுது. இந்த ஏரியால இருக்க மொத்த பக்ஸையுமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இந்த பேர்டு எதுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தான் ஒண்ணும் புரியல. லூஃபி சாப்பரால ஒண்ணும் பண்ண முடியல. காட்டுக்குள்ள விழுந்தடிச்சு ஓடிட்டே தான் இருப்பானுங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர்ட்ஸுங்க இருக்குங்கல்ல. அதுங்கெல்லாம் மரத்துல இருந்து ஓன்னு பயங்கரமா கத்திட்டே இருக்கும். இங்க நம்ம சஞ்சியோட டீம் அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு அப்படியே ட்ராக் பண்ணி பொறுமையா போவாங்க. பார்த்தா அங்க ஒரு 3 பேர்டு மட்டும் அழகா உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனா புதுசா ஏதோ ஒண்ணு நம்ம ஆளுல நோக்கி உருண்டு வரும். சஞ்சிக்கு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குமா? என்னடா அதுன்னு அப்படியே லுக் விடுவாங்க. பார்த்தா அது எல்லாமே பொன் வண்டுங்க. என்ன எல்லாமே ஃபுட்பால் மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல இருக்குங்க. 1-2 வந்தா பரவாயில்ல. எக்கச்சக்கமா அந்த பேர்ட்ஸுங்க அனுப்பி விடுதுங்க. சஞ்சி தான் நின்னு தட்டி விட்டுட்டு இருப்பான். சோ இங்கே அந்த பேர்ட்ஸுங்க லாக் பண்ணிருச்சா? அப்படியே ஜோரோவை காட்டுறாங்க. அவனை பார்த்து அந்த பெரிய சைஸ் கிரிக்கெட் பூச்சி இருக்குல்ல, அது தேம்பி அழுகும். என்னடான்னு பார்த்தா ஜோரோ அந்த பூச்சிகளை ஏகப்பட்டதை வெட்டி வீசி இருக்கான். அதனால ஒண்ணு பயத்துல நின்று அழுதுட்டு இருக்கும். மண்டையிலேயே தட்டி சொல்லுவான், என்ன எல்லாம் உங்களால பீட் பண்ண முடியுமா? அறிவு இருக்கா உங்களுக்குன்னு. இப்ப என்ன சத்தம் கேக்குது. ஆனா அந்த பேர்ட்ஸுங்க எல்லாம் எங்க இருந்து கத்துதுன்னு தான் ஒண்ணும் தெரியல. இங்க நம்ம சஞ்சய் டீமை நோக்கி பெரிய நத்தையெல்லாம் வருமா? உடனே அது மேல உப்பு தூவி விடுவாங்க. அது முடியாம அங்கேயே சுருங்க ஆரம்பிச்சிடும். அது அந்த பேர்டுக்கு கொஞ்சம் காண்டாகும். இங்க லூஃபிய பீஸும் சேர்த்து வேட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அவனுக்கு கொல்ல காண்டாயிருச்சு. கொய்யால என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சே உங்க மண்டைய பொளந்துறேன்னு. ஆனா பீஸ் கூட எல்லாம் சண்டை போட முடியுமா? சாப்பார் தான் வேண்டவே வேண்டாம், அதுக்கெல்லாம் பாய்சன் சொல்லி தரன்னு எழுத்துட்டு போவான். சோ இப்படி காட்டுக்குள்ள என்னென்னலாம் பக்ஸ் இருக்கோ, எதெல்லாம் கண்டு மனுஷங்க பயப்படுவாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த பேர்ட்ஸுங்க பயங்கரமா கிளப்பி விட்டுருங்க. இப்படி காட்டுக்குள்ள பயங்கரமா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதே நேரம் இவங்க 3 பேர்த்து கூட சண்டை போட அந்த பெலமி வந்தால அவனை அடிச்சு போட்டுருவோன்னு பயங்கரமா மாட்டுவானுங்க. உடனே அந்த சரக்குஸ் என்னடா ஓவரா வாய் பேசுறீங்கன்னு நேரா கிரிக்கெட்டை தான் வந்து அட்டாக் பண்ணுவான். சரி ஓவரா வாய் பேசிட்டு இருந்தானே வேற லெவல்ல சண்டை போடுவான்னு பார்த்தா அவன் என்னதான் முக்கிய அடிச்சாலும் கிரிக்கெட் அந்த கேஷுவலா தடுத்து வாயிலேயே ஒரு எத்து அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் மிச்ச 2 பேர் இருக்கானுல்ல, அவனுக்கு அந்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு திரிய விடுவானுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த பெலமி பையன் சிரிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சரக்குஸ் பையன் இருக்கான்ல, அவன் கத்தி வச்சு என்னென்னமோ வித்தியெல்லாம் காமிச்சு என்னையோட நீ செத்தரான்னு அந்த கிரிக்கெட்டை அட்டாக் பண்ண போனா அவன் 2 அடி அந்த கத்தி அவன் கையில இருந்து திருச்சிரும். அவ்வளவுதான். அவனுக்கே ஒரு செகண்ட் பீதி ஆயிரும். அவன் குழந்தைங்க எல்லாம் இங்க வந்து விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது புரியுதாம்பா. இங்க பெலமி ஓகே இன்னைக்கு நைட்டு ஷோ ஸ்டார்ட் ஆயிருத்தோ ஒரு கை பாத்துடலான்னு காலை ஸ்பிரிங்கா மாத்தி சும்மா ஸ்வைன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு வந்து மசிராவோட முதுகுல ஒரே குத்து. அதுக்கப்புறம் வாயோட புடிச்ச கீழே ஒரே அடி. அடுத்து சோச்சோக்கு ஒரு குத்து அவன் திருச்சிருவான். அடுத்து கிரிக்கெட்டை தான் அட்டாக் பண்ண போவான். ஆனா அவன் உசாரு ஜஸ்ட்ல எஸ்கேப். ஆனா அவன் நேரா போய் லேண்ட் ஆனது கோயிங் மேரி கப்பல்ல தான். அதுல காலை வச்சு மிதிச்சு ஒரு ஜம்ப் தான் அடிப்பான். கப்பலோட ஃப்ரண்ட் பார்ட் அப்படியே உடஞ்சு பாதியா விழும். அதை பார்த்து ஷாக் ஆன அந்த கேப்ல வாயோட ஒரே அடி. அவ்வளவுதான் கிரிக்கெட்டா மட்டையாயிட்டான். அதுக்கப்புறம் சரக்குஸ் வந்து பில்டப், எங்க கேப்டன் ஸ்பிரிங் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காரடா வெண்ண, அவர்கிட்ட எல்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். ரைட் இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு துவன்னு துவச்சு எடுப்பானுங்க. அவனுங்களால ஒன்னும் பண்ண முடியல. அவனுக்கு அத்தனை அடி வில்லனில் அடிச்சானுங்கல்ல, அவனுக்கு நின்னு சண்டை போறானுங்க. இவனுக்கு ஒரு அடி வாங்கினவனே எப்படி மட்டையாயிட்டானுங்கன்னா எப்படி? சரி வயசாயிருச்சுல பொழந்துட்டானுங்க. அப்புறம் சரி ரைட்டுன்னு அவனுக்கு வீட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா செக் பண்ணி இந்த கோல்டு பேர்டையும் பெல்லையும் எடுத்துருவானுங்க. இப்ப மத்தவங்க சொன்னதெல்லாம் உண்மையா போச்சா? இவனுகிட்ட தங்கம் இருக்குது செம ஹாப்பி. ஆனா கிரிக்கெட் என்ன சொல்லுவான், உங்களுக்கு அந்த தங்கத்தை வச்சுக்க தகுதி இல்ல, ஒழுங்கா தந்துருங்கன்னு. டக்குன்னு சர்க்கஸ்க்கு கோவம் வந்துரும். அப்போ உனக்கு மட்டும் தகுதி இருக்காடான்னு கத்திய வச்சு சுத்திக்கிட்டே வெட்ட வருவான். அந்த டைம் அவனை காப்பாத்த மசிரா இடையில வந்து நின்றுவான். அவ்வளவுதான் முதுகுலயே ஒரு வெட்டு. இத கிரிக்கெட் எதிர்பார்க்கவே இல்ல. முதுகே பொளந்துரும். அப்படியே பொத்துன்னு விழுவான். அதான் ஒருத்தனை போட்டான்ல, அப்பவாச்சும் அந்த சர்க்கஸ் விடுவான்னு பார்த்தா இன்னும் நாங்க என்ன பண்ண அந்த கோல்டு அடைய குவாலிஃபை ஆகும்னு சொல்லி மறுபடியும் அட்டாக் பண்ண கத்திய சுத்திட்டு இருப்பானா. அதை பார்த்து காண்டான சோச்சோ மைக் எடுத்து செம்ம காண்டாகி கத்த ஆரம்பிப்பான். அந்த வேவ்ஸுக்கே அந்த இடம் கண்ட மேனிக்கு பழக்கம். யாராலையுமே சவுண்ட தாங்க முடியல. ஆனா அந்த பெலமி நான் அவனை காலி பண்றேன்னு அவனுக்கு நேரா எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா அனுப்பான். அதை பார்த்த கிரிக்கெட் டே சோச்சோ எஸ்கேப் ஆயிரு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. அப்ப பெலமி இன்னையோட நீ காலின்னு சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வந்து ஒரே குத்து அப்படியே முதுகெலும்பெல்லாம் உடஞ்சு தெரிச்சு அடிச்சு போய் விழுவான். கிரிக்கெட்டுக்கு செம்ம காண்டாவும். அவனை பத்தி அந்த பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவன் அடிச்ச அடியில அப்படியே தண்ணியில போய் விழுந்து மிதக்க ஆரம்பிச்சிருவான். யாருமே இல்லாத போது ஃபேமிலின்னு சொல்லி 2 பேரும் கூட இருந்தானுங்க. அவனுங்களையே இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு ரொம்ப ஃபீல்
ஃபீல் பண்ணுவானா. உடனே அவனுக்கு போகும்போது கிண்டல் பண்ணிட்டே போவானுங்க. அடே கிழவா, ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் கோல்டு கிடைச்சிருக்கு, அதுக்காக நோலாண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சிட்டி ஆஃப் கோல்ட் எல்லாம் தேடிட்டு இருக்காத. இன் கேஸ் உனக்கு பைரட் ஆகணும்னா பைரட்டோட புது ஏரா ஸ்டார்ட் ஆக போகுது, அதுவும் என்னால. நீ முதல்ல கனவு எல்லாமே கனவு தான், அது நினைவாகாதுன்னு தெரிஞ்சுக்கடா லூசு பயலன்னு முடிஞ்ச அளவுக்கு கேவலமா கிண்டல் பண்ணி சிரிப்பானுங்க. அவனுக்கு இன்னுமே அவங்க கூட இருக்க பழைய நினைவுகள் தான் மைண்ட்ல வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்பும் போது, டே குழந்தைகளா நல்லா கேட்டுங்க, கனவு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, நீங்க எல்லாம் பொடுசுங்க. பைரட்ஸ பத்தி பேசுற பொசிஷன்லயே நீ இல்ல, அத புரிஞ்சுக்காம என்னடா சொன்னேன்னு அப்படியே டெரரா ஒரு லுக் விடுவான். அப்படியே லாங் ஷாட்ல அந்த இடத்த காட்டுறாங்க. மொத்த இடமும் சின்ன பின்னமாயி கண்டமாயி கிடக்கிறதோட இங்க காட்டுக்குள்ள நம்மாலையில காட்டுறாங்க. இவங்களால ஒரு பேர்ட கூட பிடிக்க முடியல, ஏன்னா எல்லா பேர்ட்ஸுமே பக்க வச்சு வேலையை காட்டுதுங்கல்ல, நெருங்க கூட விட மாட்டேங்குதுங்க. பாவம் நம்ம பழுக ஓடி ஓடியே களைச்சு போயிட்டானுங்க. 7 பேர் ட்ரை பண்ணியும் ஒண்ணு கிழிக்க முடியலையா. பாட்ட கேவலம்னு உசோப் சொல்லுவான். நீ சேர்த்தி தானே சொல்றேன்னு சஞ்சய் கிண்டல் பண்ணுவான். நமி இங்க சொல்லிடுவா, என்னால எல்லாம் இதுக்கு மேல ஓடவே முடியாதுப்பான்னு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல. அந்த பேர்டு அங்க இருக்க மரத்துல வந்து நின்னுட்டு நம்மாலையில பார்த்து ஒரு மாதிரி கேவலமா சிரிக்கும். அது ஆக்சுவலா இவங்கள பிடிக்க போகுதுன்னு சொல்லுதாமா. சாப்பர் தான் காண்டாயி கத்துவான், எங்களை எல்லாம் பிடிக்க முடியாது முட்டாள்னு. உசோப்பு காண்டாயி, எங்களையே பிடிக்க போறியா, இரு சோழிய முடிச்சிடறேன்னு உண்டிகோலை வச்சு அட்டாக் பண்ண போவானா. ராபின் அழகா கையை வச்சு லாக் பண்ணி அப்படியே கீழே இழுத்து போட்டுருவா. அவ்வளவுதான், சிம்பிளா வேலை முடிஞ்சு. ஆக்சுவலா அவ கண்ணுக்கு ஒரு பேர்டுமே படல, அதனாலதான் புள்ள இவ்வளவு நேரமா ஒண்ணு கூட பிடிக்கல. இப்ப வந்து வார்னிங் குடுக்கறான்னு மாட்டிச்சு இல்ல, அவ்வளவுதான் செம ஹாப்பியா எல்லாம் வீட்டுக்கு கிளம்புவாங்க. வந்து பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா வீடு கண்ணா பின்னன்னு சதறி இருக்கு. அவங்க 3 பேருமே ரத்த கிளறியோட பேன்னு கிடப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு தண்ணியில கிடந்த சோச்சோவெல்லாம் காப்பாத்தி ஓரமா போடுவாங்க. இங்க கப்பல் வேற பாதியா நொறுங்கி கிடக்குதா, அதை பார்த்துட்டு உசோப்பால தாங்க முடியல, கதறுவான். யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு. கிரிக்கெட் அந்த நிலைமையிலையும் என்னைய மன்னிச்சிருங்கன்னு தான் சொல்லுவான். எங்களால எதுவும் பண்ண முடியல, ஆனா இன்னும் நமக்கு சூரியன் வர்ற வரைக்கும் டைம் இருக்கு, சீக்கிரமா கப்பலை ரெடி பண்ணிடலான்னு கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். லூஃபி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டா அதை சொல்லவே மாட்டான். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, நம்ம சட்டு புட்டுன்னு நம்ம வேலையை பார்க்கணும் பாரு. ஆப்போசிட்ல ஜோரோ அந்த பேர்டோட நிப்பானா. அவ்வளவுதான் செம ஹாப்பி, சூப்பர், சவுத்து பேர்டை புடிச்சிட்டீங்க, நீ கப்பலை ரெடி பண்ணா மட்டும் போதும் பாரு. நமி வழக்கம் போல உள்ள இருக்க கோல்ட போய் செக் பண்ணி பாப்பா, எதையுமே காணும். அப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அதை திருடிட்டு போயிட்டானுங்கன்னு. ஒண்ணு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆவாங்க. ஆனா கிரிக்கெட் ஆடாத விடுங்கப்பா, நம்ம இப்ப நம்ம வேலையில போக்கஸ் பண்ணலாமா. ஆனா உசோப்பு செம்ம காண்டாய் கத்துவான். ஏன்னா அந்த கோல்ட அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான். விட்டு இருந்தா அவன் செத்து இருப்பான். உடம்ப கஷ்டப்படுத்தி அந்த கோல்ட கண்டுபிடிச்சிருக்க, அத போனா போதுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்பா. ஆனா அவன் வாய மூடு, இப்ப நமக்கு அது தேவையில்லாமா. இப்போதைக்கு இவங்க பஞ்சாயத்து எப்படியாச்சும் இவங்க கனவை நிறைவேற்றியே ஆகணும். அதனால சட்டு புட்டுன்னு காலையிலக்குள்ள ஷிப்பை ரெடி பண்ணணும். அப்பதான் நம்ம நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கிளம்ப முடியும்பா. அப்பதான் டைமிங்க்கு நம்ம ஸ்கை ஐலாண்டுக்கு போக முடியும்னு வேற சொல்லுவானா. அந்த டைம் ஜோரோ அங்க இருக்க ஷிப்பை செக் பண்ணி பாப்பான். அதுல அந்த பெலமி பைரட்டோட லோகோ ஒன்னு வரைஞ்சிருக்கும். அதாவது வந்து அட்டாக் பண்ணிட்டு போனா அவங்களோட மார்க்க போட்டு போவானுங்க போல. அதை பார்த்தவனே முடிவே பண்ணிட்டானுங்க, அவனுல ஒரு வழி பண்ணாதான் திருந்துவானுங்கன்னு. ஜோரோ வர்றேன்பா, நான் லூஃபி நான் தனியாவே பாத்துக்கிறேன்பா. ஆனா இன்னும் 3 மணி நேரத்துல இவங்க கிளம்பணும். அதுக்குள்ள இவங்க சண்டை எடுத்துட்டு இருந்தாங்கன்னா சோ பேசாம இருறான்பா. ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. கடற்கரை வழியா போனா நான் மத்தியானத்துக்குள்ள அந்த டவுனை போய் ரீச் பண்ணிடுவானான்னு கேப்பான். ஆமான்னு சொன்ன உடனே நம்மால வீரன் நடையோட கிளம்புவானா. உடனே கிரிக்கெட் வேண்டாம் பாரு, ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவனாமா. நீ போனீன்னா கண்டிப்பா உன்னையும் பொழந்துருவான்பா. உடனே ஜோரோ இடையில கத்திய நீட்டி, அவனை தடுக்கணும்னா இதை வச்சு தடுங்க, அப்பதான் தடுக்க முடியுமா. அதாவது அவனை கொன்னாதான் நீ ஸ்டாப் பண்ண முடியும்னு இன்டைரக்டா சொல்றான். ஆனா லூஃபி நான் காலையிலக்குள்ள வந்துடுறேன், நீங்க கவலையே படாதீங்கன்னு கெத்தா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஜெயா டவுனை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் நல்லா யூரினை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா வருவான். ஆஹா சூப்பரான சரக்குன்னு. அந்த டைம் அந்த நியூஸ் பேப்பர் டெலிவர் பண்ணுமே ஒரு பேர்டு, அது வாண்டட் போஸ்டர்ஸ போட்டு போகும். அதை எடுத்து செக் பண்ணி பாப்பான். அதுல பார்த்தா நம்ம லூஃபி ஜோரோவோட போஸ்டர் இருக்கும். அதை பார்த்துட்டு இவனுக்கு அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு போறேன்னு சொன்ன லூசுகளாச்சே, 30 மில்லியன்லாம் ஒரு பவுண்டியா மென்டல் பைலுகன்ட்டு அப்படியே கீழே பாப்பான். பார்த்தா 100 மில்லியன் பெரிஸ்னு போட்டிருக்கும். அட ஃபர்ஸ்ட் அந்த மூதேவி 10 மில்லியன் நினைச்சிட்டான். ஏன்னா சரக்கு அடிச்சிருக்கான்ல, போதையில நிறைய ஜீரோ தெரியுதுன்னு நினைச்சான். ஆனா அதுக்கப்புறம் 1s 10s 100s கவுண்ட் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது 100 மில்லியன் பெரிஸ்னு. அப்படியே எங்க அப்பான்னு அப்படியே மிரண்டு போயிடுவான். இங்க லூஃபி கடற்கரை ஓரமா வேகமா ஓடிட்டு இருப்பான். அந்த டவுனுக்கு போய் அவனுல ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு நமி சொல்லி தான் அனுப்பியிருப்பா. சீக்கிரமா வந்துரு, இல்லாட்டி ஸ்கை ஐலாண்டுக்கு போறது மிஸ் ஆயிரும்னு. அது நம்மளுக்கு கனவாச்சே, அதனால கால் தடுக்கினா கூட கீழே விழுந்து டைம் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி அதை கூட பேலன்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு விழுந்தடிச்சு ஓடுவான். அந்த கிரிக்கெட் பையன் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கானுங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கத்திக்கிட்டே கொல்ல வெறியில ஓடுவான். அப்படியே கட் பண்ணா அந்த பெலமியும் அவனு ஆளுகளும் பப்ல போய் உட்கார்ந்துட்டு சாலியா கதை அடிச்சிட்டு இருப்பானுங்க. அதான் அந்த பெருசுங்களை போட்டு பொழந்து கட்டினானுங்கல்ல, அதை சொல்லி சொல்லி ஒரே சிரிப்பு. அதுலயே அந்த சரக்குஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பான். பெலமி மட்டும் இல்லன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் பொழந்திருப்பானுங்க. அதை மட்டும் யோசிக்கவே இல்ல. ஆக்சுவலா இப்ப பெலமியோட பவுண்டி வெறும் 55 மில்லியன் தான். ஆனா நம்மால 100 மில்லியன் பெரிஸ். அது தெரியாம சாலியா கதை அடிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் போஸ்டரை பார்த்தானே ஒரு பைரட்டு அவன் விழுந்தடிச்சு வந்து பஞ்சாயத்துன்னு கத்துவான். ஏன்டா டவுசருக்குள்ள பள்ளி போயிருச்சான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, அவனுக்கு இன்னும் இங்கதான் இருக்கானுங்க, நீயும் இங்கதான் இருக்க அப்படின்னா உனக்கு ஆபத்து, பெரிய ஆபத்தும்பா. ஏய் என்னடா டேஞ்சரு, ஒழுங்கா சொல்லுடா கொய்யாலன்னு டரரா கேப்பானா. அதே நேரம் நம்ம லூஃபி வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். அந்த வெட்டுக்கிளி எல்லாம் நம்மளால அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். அதுங்களை விடாம ஃபாலோ பண்ணி துரத்திட்டே வருங்க. அதே நேரம் இங்க பப்புல மேட்ரு தெரிஞ்ச உடனே மொத்த பேருமே அப்படியே உறைஞ்சு போயிருவானுங்க. என்னன்னா பெலமிக்கு வெறும்
55 மில்லியன், ஜோரோ 60 மில்லியன் பெரிஸ், லூஃபி 100 மில்லியன் பெரிஸ். இவனுக்கு ரெண்டு பேத்தையும் தான் போட்டு துவன்னு துவச்சானுங்க. அதை நினைச்சு இப்ப பீதி ஆவானுங்க. இவ்வளவு நாளா பெல்லமிய பார்த்து பயந்தவனுங்க இப்ப அந்த போஸ்டரை பார்த்து அளந்து போயிட்டானுங்க. அடியே அவனுங்க உன்னை விட பயங்கரமானவனுங்க, இனி உன்னை விட மாட்டானுங்க, வச்சு செஞ்சிருவானுங்கன்னு. அதே நேரம் இங்க நம்மாலு அந்த வெட்டிகிளி எல்லாத்தையுமே செஞ்சு விட்டுட்டு தான் வேகமா ஓடுறான். பப்புல இங்க இன்னும் பதட்டம் குறையவே இல்லை. அவசரப்பட்டு தப்பான ஆளுகளை பார்த்து சிரிச்சிட்டமே, வந்தானுங்கன்னா ஒவ்வொரு பல்லா வெடுகுன்னு புடிங்கிருவானுங்களேன்னு. ஏன்னா இது வரைக்கும் இவனுங்க 100 மில்லியன் பெரிஸ்ல யாரையுமே மீட் பண்ண இல்ல. அதனாலதான் இந்த பதட்டம். பட் பெலமி சிரிச்சுட்டு இருப்பான். ஆனா பெலமிக்கு இன்னும் அவனுங்க டம்மி பீஸுங்கன்னு தான் நினைப்பு. ஏன்னா லூஃபி பார்க்க சப்பையா ஒல்லியா இருக்கான்ல, அதனால அவனை ரொம்பவும் மட்டமா பேசுவான். அத என்ன சொல்றான்னா, சில பைரட்ஸ் எல்லாம் ஃபேக் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்களாமா, அவங்க பெரிய ஆளுங்கன்னு காமிக்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் இவன் பண்ணிருப்பான். அவனுக்கு ஆளுலயும் சைஸ்லயும் பார்த்தாலே தெரியல, அவனுங்களும் உங்களை மாதிரி சண்டை போடலாம் லாய்க்கே இல்லாதவனுங்க. நீங்க தான் பாத்தீங்களா அவனுங்க எவ்வளவு வீக்கா இருக்கானுங்கன்னு. அப்புறம் ஏன்டா மண்டையை போட்டு உடச்சுக்கிறீங்கன்னு கேட்பான். பட் அங்க இருக்கவனுங்க எல்லாம் அட ஆமாப்பா, அந்த பயலையில பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணு பெரிய பருப்பு மாதிரி எல்லாம் தெரியல, அதனாலதான் அவனுக்கு எந்த நியூஸ் பேப்பர்லயுமே இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லாம அட வாண்டட் போஸ்டர்ல வந்திருக்கானுங்க, ஆனா இவனுங்க இப்படி பண்ணானுங்க அப்படி பண்ணானுங்கன்னு எந்த நியூஸுமே வந்திருக்காது அப்படின்னு அவனுங்க ஃபேக்குன்னு தானே நினைப்பானுங்க. நான் மாளிகை மத்த பைரட்ஸ் மாதிரி எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்க மாட்டானுங்க, அதனாலதான் நியூஸ் பேப்பர்ல வரல. ஆனா அது தெரியாம அவன் ஒரு குழந்தை. கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் தேவையில்லாம பயந்துட்டோம். ஆனா அந்த பயலோட செம காமெடி பான்னு சொல்லி விழுந்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஜாலியா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த டைம் லூஃபி வெளியில இருந்து பெலமீன்னு கத்துவான். குடிச்சிட்டு இருந்த சரக்கெல்லாம் துப்பிடுவானுங்க. யாரா அவன் பெலமியோட பேரை சொல்லி கத்துறானேன்னு வெளியில வந்து பாப்பான். நம்ம பயதான். உன்னை பத்தி ஒரு ரூமர் கேள்விப்பட்டனே, உண்மையாமா? எல்லாமே சுத்தமான உண்மைதான். அந்த கோல்ட திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா பொலந்துருவேன்பா. உடனே ரெண்டு பேரும் மாத்தி டெரரா லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.